2 நாளா மார்ஸ்ல உயிரினங்கள் இருந்ததுக்கான தடயங்கள் இருந்தது அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? இதெல்லாம் உண்மைதானா? இது வரைக்கும் செவ்வாய் கிரகத்துல நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. ஆனா இப்பதான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, இங்க நுண்ணுயிர்கள் இருந்திருக்கலாம்னு. நாசாவோட பெர்சிவியரன்ஸ் ரோவர் ஜெசீரோ கிரேட்டர் அப்படின்னு ஒரு பெரிய பள்ளத்தாக்குல நடத்தின ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் இப்ப நாசா வெளியிட்டிருக்க இந்த ரிசல்ட்ஸ்லாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெசீரோ கிரேட்டர்ல பெர்சிவியரன்ஸ் ரோவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாறையை கண்டுபிடிச்சது. இந்த பாறைகள்ல பயோ சிக்னேச்சர்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனை டீடைல்டா பார்க்கலாம். என்ன மாதிரியே ஸ்பேஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்ப கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பேஸ் டைம். இது ஒரு நீண்ட விண்வெளி பயணம், விடைகளை தேடி. நம்ம ஏற்கனவே மார்ஸை பத்தி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுல ஒரு வீடியோல மார்ஸ் ஒரு பிளானட்டா, அதுல என்னென்னலாம் இருக்கு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்திலாம் பேசியிருக்கோம். இன்னொரு வீடியோல மார்ஸுக்கு அனுப்பின மிஷன்ஸை பத்தி பேசியிருக்கோம். நம்ம அதுல பெர்சிவியரன்ஸ் அப்படின்னு ஒரு ரோவர் அங்க போய் ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பேசியிருக்கோம். நாசாவோட பெர்சிவியரன்ஸ் ரோவர் 2021ல செவ்வாய் கிரகத்துல முன்னாடி காலத்துல இருந்த டெல்டா பகுதியில தரையிறங்குச்சு. இந்த ரோவரோட வேலை செவ்வாய் கிரகத்தோட வரலாறை பத்திய புரிதலை அதிகரிக்கிறதும் அங்க முன்னொரு காலத்துல நுண்ணுயிர்கள் இருந்த அறிகுறிய தேடுறதும் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ஸ் தன்னோட வளிமண்டலத்தை முழுசா இழந்துருச்சு. அப்ப முன்னாடி ஒரு காலத்துல இங்க நீர் ஓடி இருந்தாலும் அதெல்லாம் அப்புறமா இல்லாம போயிருக்கும். அப்ப மேற்பரப்புல உயிர்கள் இருந்ததுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனாலதான் இப்ப மார்ஸுக்கு அடியில நுண்ணுயிர்கள்லாம் இருந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜெசீரோ கிரேட்டர்ல பெர்சிவியரன்ஸ் ரோவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாறையை கண்டுபிடிச்சது. இந்த பாறையில இதுக்கு முன்னாடி நீர் ஓடினதுக்கான ஆதாரங்கள் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அதுல மைக்ரோபியல் லைஃப், நுண்ணுயிர்கள் இருந்ததுக்கான ஆதாரமும் இருந்தது. அதுல இருந்த ஆர்கானிக் மெட்டீரியல் மற்றும் சில கெமிக்கல்ஸை வச்சு இங்க நுண்ணுயிர்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்தது. போன வருஷம் சம்மர்ல கிடைச்ச டேட்டாவை வச்சு நாசா இதை பல சயின்டிஸ்டுக்கு பியர் ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்க. நாசா கொடுத்த இந்த டேட்டாவை வேற நாடுகள்ல இருக்க மற்ற சயின்டிஸ்ட் எல்லாம் 1 வருட காலமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. செப்டம்பர் 10ஆம் தேதி நேச்சர் ஜர்னல் இதோட ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இது ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதுன்னா, ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் ஒரு விஷயத்த இது இப்படி இருக்குன்னு சொன்னா பத்தாது. அதை பியர் ரிவ்யூ செஞ்சு மற்ற சயின்டிஸ்டும் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து அந்த ரிசல்ட்ஸை வெளியிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பியர் ரிவ்யூ ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா வெளியிட்ட ரிசல்ட்ஸ் தான் நேச்சர் ஜர்னல் பப்ளிஷ் பண்ணது. இதுல இந்த பாறைகள்ல பயோ சிக்னேச்சர்ஸ் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பயோ சிக்னேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். பயோ சிக்னேச்சர் அப்படின்னா உயிரினங்களோட அறிகுறி. இப்ப அங்க உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல இங்க உயிரினங்கள் இருந்ததுக்கான சாத்தியங்கள் இருக்கு. பொட்டன்ஷியல் பயோ சிக்னேச்சர் அப்படிங்கிறது பாறை படிவங்கள்ல பாதுகாக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா சில சமயங்கள்ல அட்மாஸ்பியர்ல இருக்க கேசஸ்ல கூட இருக்கலாம். இந்த இடத்துல மார்ஸ்ல நம்மளுக்கு கிடைச்சது என்னன்னா, பாறைகள்ல இந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பயோ சிக்னேச்சர் தான். பொதுவா பயோ சிக்னேச்சர்ஸை ஸ்டடி பண்றப்ப ஈஸியா இது உயிரினங்களால உண்டானது தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பூமியில இருக்கிற மாதிரியே மற்ற கிரகங்கள்லயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்க இருக்க கெமிக்கல் ப்ராசஸ், கண்டிஷன்ஸ்லாம் வேறையா இருக்கலாம். அதனால அது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. ஜெசீரோ கிரேட்டர்ல இருக்க காய்ந்த ஆற்று படுகையில சாஃபியர் கேனயான்னு பெயரிடப்பட்ட பாறையோட சாம்பிள்ஸை தான் இப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. 400 மீட்டர் அகலம் கொண்ட இந்த இடத்துல முன்னாடி காலத்துல தண்ணீர் ஓடி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போன வருஷம் ஜூலை 2024ல பெர்சிவியரன்ஸ் ரோவர் இந்த இடத்துல இருந்து இந்த டேட்டாவை நம்மளுக்கு அனுப்பியிருக்கு. இந்த ரோவர்ல இருக்க சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்க வண்டல் பாறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செடிமெண்ட்ரி ராக்ஸை ஸ்டடி பண்ணி அதுல கண்டுபிடிச்சது என்னன்னா, களிமண், சில்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டல் படிவங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இங்க நுண்ணுயிர்கள் இருந்திருந்தா அதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய வகையில இருக்கிற பொருட்களா இருக்கு. இங்க இருக்க கற்கள்ல கார்பன், சல்பர், இரும்பு, பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிக அளவுல இருக்கு. ஒருவேளை இங்க நுண்ணுயிர்கள் இருந்திருந்தா இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் அதுக்கு எனர்ஜி சோர்ஸா இருந்திருக்கலாம். ஆனா நம்ம இந்த மாதிரி கெமிக்கல் சிக்னேச்சர்ஸை இங்க பார்த்ததால மட்டும் இங்க கண்டிப்பா நுண்ணுயிர்கள் இருக்கு அப்படின்றத சொல்லிட முடியாது. இதை அனலைஸ் பண்ணி இன்னும் நிறைய டேட்டாவை ஸ்டடி பண்ணாதான் அது கன்ஃபார்ம்டா தெரியும்.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செல்ஃபி பெர்சிவியரன்ஸ் ரோவர் இந்த இடத்துல இருந்து நமக்கு அனுப்புனது. இது 66 இண்டிவிஜுவல் இமேஜஸை ஒன்னா சேர்த்து வந்த ஒரு செல்ஃபி. இந்த ரோவர்ல இருந்த பிக்சல் மற்றும் ஷெர்லாக் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மூலமா ஜெயாவா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பள்ளத்தாக்குல இருக்க ஒரு இடத்துல தான் இந்த ஆராய்ச்சி நடந்திருக்கு. இந்த இடத்துல கலர்ஃபுல்லான ஸ்பாட்ஸை இந்த ரோவர் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இங்க நுண்ணுயிர்கள் கார்பன், சல்ஃபர், பாஸ்பரஸ் மற்றும் சில கெமிக்கல் இன்கிரீடியன்ஸை யூஸ் பண்ணி விட்டு சென்ற தடயங்களா பார்க்கப்படுது. இந்த ஸ்பாட்ஸோட ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பேட்டர்னை சயின்டிஸ்டால பார்க்க முடிஞ்சுது. இந்த கற்கள்ல இருக்க மினரல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் சயின்டிஸ்ட் லெப்பர்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முன்னாடி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்கு. இந்த மினரல் பேட்டர்ன்ல 2 அயன் ரிச் காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு. ஒன்னு ஹைட்ரேட்டட் அயன் பாஸ்பேட், இன்னொன்னு அயன் சல்ஃபைட். இது எல்லாமே பூமியில எந்த இடத்துல பார்க்க முடியும்னா அழுகுன கரிம பொருட்கள், அதாவது டீகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ல இதை பார்க்கலாம். இதனால தான் இப்போ எல்லா சயின்டிஸ்டும் இதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மினரல்ஸ்லாம் நார்மலாக சில கெமிக்கல் ப்ராசஸஸ் மூலமாகவும் உண்டாக முடியும். இருந்தாலும் அப்படி உண்டாகிறதுக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ஸும் அசிடிக் கண்டிஷன்ஸும் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆராய்ச்சி நடந்த இந்த பகுதியில் இருக்கிற பாறைகளை பார்க்கும்போது அதெல்லாம் இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ஸ்க்கும் அசிடிக் கண்டிஷன்ஸ்க்கும் உட்பட்டவையா இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் நம்ம மார்ஸ்ல ரொம்ப முன்னாடி காலத்துல தான் உயிர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கு காரணம் என்னன்னா, சோலார் சிஸ்டம்லயே மார்ஸ்ல தான் உயிர்கள் இருந்திருக்க முடியும். மற்ற எல்லா பிளானட்ஸ்லயுமே ஒரு வகையில அதெல்லாம் ரொம்ப சூடா இருக்கு, அப்படி இல்லைன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அங்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்மளுக்கு பக்கத்துல இருக்க பிளானட்ஸ்லயே மார்ஸ் மட்டும்தான் இங்க உயிர்கள் எப்பயாவது வாழ்ந்திருக்க கூடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். இப்ப ஆராய்ச்சி நடந்த இடத்துல இருந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ்லாம் ரொம்பவே சிறிய வயது பாறைகள், யங்கர் ராக்ஸ்னு சொல்லலாம். அதனால நம்ம நினைச்சதை விட ரொம்ப சமீப காலத்துல கூட இங்க உயிரினங்கள் இருந்திருக்கலாம். நான் சொல்ற சமீப காலம் அஸ்ட்ரானமிக்கல் டைம் ஸ்கேல்ஸ்ல. நம்ம சூரிய குடும்பத்தை தவிர வேற நட்சத்திரங்களை சுத்தி வர கிரகங்கள்ல கூட உயிர்கள் இருக்கான்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட K218b அப்படிங்கிற பிளானட்ல டைமித்தைல் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு பயோ சிக்னேச்சர் இருந்ததா அதை ஒரு பொட்டென்ஷியல் பயோ சிக்னேச்சரா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இது ஒரு வீக்கான பயோ சிக்னேச்சர் தான். அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செவ்வாயில் நமக்கு இப்போ கிடைச்சிருக்க எவிடன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. இதெல்லாம் நம்ம சொன்னாலும் இந்த பயோ சிக்னேச்சர்ஸ் அப்படிங்கிறது இங்கே நுண்ணுயிர்கள் இருந்ததுக்கான ஒரு சாத்தியமாக தான் இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இங்கே உயிர்கள் இருந்திருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்னா இன்னும் நிறைய டேட்டாவை அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு, நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த ரோவர் அங்கே இருக்க கற்களோட சாம்பிள்ஸை சேகரித்து வச்சுட்டு இருக்கு. இந்த சாம்பிள்ஸை மட்டும் இல்ல, இது வரைக்கும் பெர்சிவியரன்ஸ் ரோவர் கலெக்ட் பண்ண முக்கியத்துவம் வாய்ந்த சாம்பிள்ஸ் எல்லாம் டெஸ்ட் டியூப்ஸ்ல போட்டு லாக் பண்ணி பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கு. ஃபியூச்சர்ல இங்க அனுப்ப போற சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் மூலமா இதெல்லாம் பூமிக்கு கொண்டு வந்து டீடைல்டா ஆராய்ச்சி செய்ய திட்டமிட்டிருக்காங்க நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இதை பத்தின உண்மை என்னன்னு தெரிய வரும். இந்த சாம்பிளை பூமிக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி இங்க நுண்ணுயிர்கள் இருந்தது கன்ஃபார்ம் ஆனா மனித வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பா இது இருக்கும். இதோட இந்த பெர்சிவியரன்ஸ் ரோவரோட வேலை முடிஞ்சிடல. அது மார்ஸோட பிராண்ட் நியூ ஏரியாக்குள்ள இப்ப நுழைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட முக்கியத்துவம் என்னன்னா, இங்க ஒரு பெரிய விண்கல் முன்னாடி விழுந்ததுனால இங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. இந்த இடத்துல மார்ஸோட மேற்பரப்புல இருக்க அடி லேயர்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாம் இங்க சிதறி இருக்கு. இதை ஆராய்ச்சி பண்றது மூலமா மார்ஸை பத்தின வரலாறு, அதை பத்தின மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு இன்னுமே நிறைய கிடைக்கலாம். இதை பத்தி புதிய அப்டேட்ஸ் வரும்போது நம்ம சேனல்ல கண்டிப்பா பேசலாம். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணுங்க. ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. Stay curious and keep exploring with me. This is Saranya and இது நம்ம ஸ்பேஸ் டைம்.